Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யாரும் இந்த ஸ்காலர்ஷிப்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா காலேஜஸோட ஃபீஸுமே ரொம்ப ரொம்ப அதிகம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐஐடிஸாக இருக்கலாம், என்ஐடிஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். உங்களோட இன்கம், நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் லெஸ் தென் 1 lakh அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக டியூஷன் ஃபீ வெய்வர் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரியில் வரீங்கனாலுமே உங்களுக்குமே அந்த ஃபீ வெய்வர் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் இந்த ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீஸ், மற்ற மிஸ்லேனியஸ் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் பர்டனோடு படிக்கிறப்ப அது வந்து உங்களுக்கும் கஷ்டம், உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் கஷ்டம், எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் சிஎஸ்சி, இசி இந்த மாதிரி டாப் பிரான்ச் படிக்கிறப்ப ஒரு நல்ல லேப்டாப் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ நல்ல லேப்டாப் இப்போ வந்து மினிமம் 1 lakh கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி வேணும். ஸோ உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இட்ஸ் யுவர் ரைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபீஸ் கட்ட முடியலையே, ஸோ ஃபீஸ் கட்ட முடியாமல் நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச சீட் எனக்கு வந்து அப்போ கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு வந்து ஜேஇ மெயின்ஸில் நான் கிளியர் பண்ணப்போவும் எனக்கு என்ஐடிஸில் சீட் கிடைக்குமா எப்படி, எனக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் எதுவுமே தெரில. அந்த சைடே போல் யாருமே வந்துட்டு இந்தாப்பா நீ போப்பா இப்போலாம் இருக்குது, உனக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எதுவுமே அப்போ வந்து யாரும் கைட் பண்ணல. ஸோ இப்போ வந்து பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அலாட் பண்ணுறாங்க, நிறையா மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம எஜுகேஷனுக்காக, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு எல்லாருக்குமே மேக்ஸிமம் எந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குறிப்பாக எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் இவங்க வந்து தராங்க. போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச நிறையா ஸ்டூடெண்ட்ஸே வாங்கியிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் உங்களுக்கு 50,000 வந்துடும். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து இவங்க நிறையா மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட பர்சன்டேஜும் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அரியர்லாம் வச்சிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். என்எஸ்பி போர்ட்டல், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், நீங்கள் ஆன்லைனில் தேர்னிங்னாலுமே கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுமே எல்லா ஸ்காலர்ஷிப்கான லிங்க்கும் தர மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சும்மா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். இது ஆனால் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு எந்த ஸ்கீம் வருதோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓபிசி கேட்டகரிக்குமே கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறது, இது வந்து உங்களோட ப்ரிவிலேஜ். நீங்கள் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு போகும், இல்லைனா யூட்டிலைஸே ஆகாமலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கவர்மெண்ட் நமக்காக தர காசு. ஸோ தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்லாம் இருக்குது, இவங்களுக்குமே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து அப்ளிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். ஏன்னா என்ஐடிஸ், IIITs இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் அவங்க ஃபோக்கஸ்டாக இதுக்குன்னு ஒரு செல் வச்சு அவங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணலாம் தரமாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்ப ஏதாவது டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர யாரும் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்புக்குன்னு ஒரு தனியாக வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரிலாம் எந்த காலேஜ்லேயும் இருக்காது. அப்படி எதிர்பார்த்தும் போகாதீங்க. இருந்தால் சந்தோஷம், இல்லைனா நீங்களே தான் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட கேட்கலாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப். இது வந்து போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் இன்னும் ஓப்பன் ஆகலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் செக் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன், இப்போல்லாம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கான நான் வழிமுறையை இப்போ நான் வந்து சொல்லிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லாருமே காலேஜ் சேர்கிற டைமு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டினா கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்பயரை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு பியூர்லி மெரிட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இப்போ ஏரில் ஒரு 10,000 இருக்கணும். 10,000க்கு மேலே இருந்தீங்கன்னா கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதை தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஸ்காலர்ஷிப் யாருக்கு தருவாங்கன்னா இவங்க வந்து
பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் முக்கியமாக இவங்களோட ஸ்கீம்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கும் இவங்க வந்து தராங்க. ரொம்ப நிறைய பேருக்கு இல்லை, கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தராங்க. ஆனால் அந்த தரதையும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைச்சா நல்லது தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் வந்து நம்ம விட்டு கொடுக்கணும்? ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இது எல்லாமே சிம்பிள் ப்ராசஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வெப்சைட்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சைன்இன் பண்ணுறது தான். ஸோ ஒன்ஸ் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு லாகின் ஐடி இருக்காது, நியூ யூசர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதிலே கேட்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பிஹெச்டி படிக்கிறீங்களா, ஹையர் எஜுகேஷன், நீங்கள் ஹையர் எஜுகேஷன் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் இவங்கள்ட்ட போனால் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டாக இருக்கணும். நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இது நார்மல் டீம்டு ப்ரைவேட்டுக்கு இவங்க தருவாங்களான்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்துட்டு கண்டிப்பாக என்ஐடிஸ், ஐஐடிஸ், ட்ரிபிள் அந்த மாதிரியான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட், ஸோ இதுதான் இந்த போர்ட்டல். இது உள்ளார போனீங்கன்னா லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன், நம்ம அம்பாட்டின் சார் இவங்க வந்து தராங்க. போன வருஷம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இவங்கள்ட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வந்துட்டு ஆனால் சும்மா ஸ்காலர்ஷிப் கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாமில் நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும். நிறைய மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இந்த ஸ்காலர்ஷிப் சொல்கிறேன். ஸோ இவங்க வைக்கிற டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்துட்டு எனாஃபான மார்க் வாங்கணும். இவங்க வந்து மெயினாக ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் இவங்க கேட்குறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை எழுதி நீங்கள் கிராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. இவங்க அப் டு 1 lakh வரைக்கும் தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஸ்கோரை பொறுத்து. ஸோ உங்களோட ஜெஇ மார்க்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நினைக்க வேண்டாம் சார் இதெல்லாம் ப்ரைவேட் சார், கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸ்லாம் நடக்கும் சார், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தருவாங்க, நமக்கெலாம் தரமாட்டாங்க. நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்ளை பண்ணுறதை பண்ணிவிடுங்களேன். ஏன் வந்து நமக்கு ஒரு உறுத்தல் இருக்கும்ல, மேபி நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா. ஸோ இதே மாதிரி தான் எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க, நமக்கே தெரியாமல் இருக்கலாம். நமக்கு வந்து அது ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாமுக்குன்ட்டு. ஏன்னா லைட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு போங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப டஃப்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களை விட தகுதி இல்லாதவங்க கொஞ்சம் பேர் கூட வாங்கிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்புமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் 60 minutes, 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல், லாஜிக்கல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் செலெக்ஷன், அனௌன்ஸ்மெண்ட், அப் டு 5000 ஸ்காலர்ஸ்க்கு இவங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப். ஸோ இவங்களோட ஸ்காலர்ஷிப் இப்போ ஓப்பனில் இருக்குது, தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க. இவங்க ரொம்ப நாள் ஓப்பனில் வச்சுருக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ, குறிப்பாக ஐஐடிஸ் நிறைய பேர் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ஐடி சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே அப்ளை நான் கொடுத்து எல்லாமே என்னென்ன கேட்குறாங்களோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேருக்கு தராங்க. இவங்களோட ஃபவுண்டேஷன் மூலமாக போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து என்னோட இன்னொரு சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணனால நான் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி அந்த வீடியோவில் பேச முடியல. இப்போ ஓப்பனில் இருக்குது, தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ப்ரைவேட்டுன்ட்டு நான் திரும்ப சொல்கிறேன், அசால்ட்டாக அப்ளை பண்ணால் மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்துட்டு நான் குறிப்பாக சொல்கிற ஒரு அட்வைஸ். நீட் ஆஸ்பேரன்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஜெஇ ஆஸ்பேரன்ஸாக இருக்கலாம், நீங்கள் 2 பேருமே ஏதோ ஒரு காலேஜஸ் எங்கே வேணாலும் போகலாம். தமிழ்நாட்டிலே நிறைய பேர் கிடச்சிருக்கும், என்ஐடி திருச்சி, புதுச்சேரிக்கெலாம் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இல்லைனா நீங்கள் கேரளா போயிருக்கலாம், கர்நாடகா போயிருக்கலாம், ஆந்திரா போயிருக்கலாம், ஏன் புதுச்சேரி கூட அதர் ஸ்டேட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கெல்லாம் போகிறப்ப அந்த ஸ்டேட்டுக்கான ஸ்காலர்ஷிப் போர்ட்டலையும் செக் பண்ணுங்கள். அதுலேயுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க ஸ்டேட்டில் இருக்க ஒரு காலேஜில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான லிங்க்குமே நான் கீழே தான் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, இதுலேயே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டுருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிலதுலாம் ஆஃப்லைன் தான், ஒரு சிலது மட்டும்தான் ஆன்லைன் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி இருக்குது சார், இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் காலேஜில் கேட்டிங்கன்னா தாராளமாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்களாம் வந்துட்டு
ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸாமை கிராக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு காலேஜுக்குள்ளார போக முடியும். அப்படி நீங்கள் போயிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து உங்களோட எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஏன் சார் கவர்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஐஐடி என்ஐடிஎன்ஸோட அந்த நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப வேல்யூபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம நாட்டுக்காக நீங்கள் உழைப்பீங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா படித்தவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த டயர் 1 இன்ஸ்டியூட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராடக்ட் கண்டிப்பாக இவங்களுக்கு வேணும். அதனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுமே ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புமே அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. எல்லா லிங்க்ஸுமே ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு காரியமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுதான் வந்துட்டு முக்கியம். நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அந்த ஒரு லாஜிக்லேயும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஜோஸாலாம் அப்படி கிடையாது, ரேங்க்கு மெரிட் கம் தான். ஸோ இங்கே வந்து அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எப்போ ஓப்பன் ஆகுதோ உடனே வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. இதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு அப் டு 50,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி. ஸோ எல்ஐசி வந்துட்டு போன வருஷம் கொடுத்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் சொல்லி போன வருஷம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் எனக்கு கண்டினியூ பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்களோடையுமே எல்ஐசி ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நானுமே வந்துட்டு இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இவங்க போன வருஷம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப நிறைய அமௌண்ட் ஹெல்ப் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓஎன்ஜிசி ஃபவுண்டேஷன். ஸோ ஓஎன்ஜிசி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கேஸ் கம்பெனி. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட்டோட லிங்க்கில் இருந்தாலுமே இவங்களுமே ஒரு ப்ரைவேட் தான். ஸோ இவங்களுமே இவங்களோட ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய அமௌண்ட் ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட போர்ட்டல், ஸோ இவங்களோட ஸ்காலர்ஷிப்புமே மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இவங்க வந்துட்டு குறிப்பாக இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வழக்கமாக ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு ஒரு கசப்பான உண்மைன்னு சொல்லலாம். ஏனே தெரில, ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்காலர்ஷிப்பும் வராது, எந்த ஒரு அட்வான்டேஜுமே வராது, அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஸ்கீம் வச்சுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓஎன்ஜிசி ஃபவுண்டேஷன். ஸோ தயவு செஞ்சு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு 5,000 10,000 கிடைச்சாலும் அதுவும் வந்து ஒரு அமௌண்ட்டு தான். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இவங்களுமே நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஒரு சிலது வந்துட்டு கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருக்குன்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போன வருஷம் அப்ளை பண்ணப்போ சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நமக்கு கிடச்சிச்சின்னா லக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய பேர் ஐஐடிஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுவும் ஏ கைடன்ஸ் மூலமாக மோர் தென் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை வந்துட்டு ஐஐடிஸில் ஜாயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் உங்களுக்கு இருக்கிற ஸ்காலர்ஷிப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஃபினான்ஷியல் ரீசன்னால் ஒரு நல்ல எஜுகேஷனை இழக்கிறதுங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ஒரு பெயினை அனுபவிப்பீங்க. இதுக்காக வந்துட்டு பார்ட் டைம் ஜாபுக்கு போகலாமா அப்படிலாம் உங்கள் மைண்ட் செட் போகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஸ்காலர்ஷிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். அப்படி வரலன்னா நம்ம வந்து மற்ற ஆக்சஸ் எப்படி நம்ம வந்துட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.